ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமா? காலையில் வழக்கம் போல் கண் முழிக்கிறீங்க. ஆனால் உங்கள் ரூமில் இருந்த கடிகாரமோ ஃபோனில் இருந்த டைமோ எதுவுமே இல்லை. நேரம் என்னன்னே தெரியல. சரி பரவாயில்லன்னு எந்திரிச்சு காஃபி போட கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற எந்த ஒரு பேக்கெட் மேலேயும் எடை விலைன்னு எந்த ஒரு விபரமும் இல்லை. ஒரே குழப்பமாக இருக்கேன்னு பால் பேக்கெட் வாங்க கடைக்கு போறீங்க. ஆனா அங்க கடைக்காரர் காசு வாங்காம ஒரு பால் பேக்கெட்டுக்கு 2 தக்காளி கொடுங்கன்னு பண்டமாற்று முறையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். தலை சுத்துதா? இது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட சீன் இல்ல. நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரே ஒரு விஷயத்த ஒரே ஒரு நாள் நம்ம தூக்கிட்டா நம்ம உலகத்தோட நிலைமை இதுதான். அந்த ஒரு விஷயம் மேத். ஆமா, ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த சின் கேஸ் டேன் எல்லாம் வாழ்க்கைக்கு எதுக்கு, இந்த அல்பிரக்கா ஜியாமெட்ரி படிச்சு நான் என்ன செய்ய போறேன்னு நம்மள பல பேர் நினைச்சிருப்போம். அந்த கேள்விக்கான பதிலை தேடி ஒரு பயணம் போகலாமா? மேத்தமேட்டிக்ஸ் இல்லாத ஒரு நாள் நிஜமாவே எப்படி இருக்கும்னு பார்ப்போம். சரி, அந்த கற்பனை உலகத்திலிருந்து நம்ம நிஜ உலகத்துக்கு வருவோம். இங்கேயும் மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம எதுவும் கிடையாது. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. நம்ம நாள் எப்போ ஆரம்பிக்குது? காலையில அலாரம் சத்தத்துல இருந்து தானே. அந்த அலாரமே ஒரு கணக்கு தான். நீங்க காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைக்கிறீங்கன்னா ஒரு நாளை 24 மணி நேரமா, 1 மணி நேரத்தை 60 நிமிஷமா, 1 நிமிஷத்தை 60 வினாடியா பிரிக்கிற அந்த கணக்கு தான் உங்க நாள் சரியா தொடங்கவே காரணம். நேரம் என்பதே ஒரு பெரிய கணித அமைப்பு தான். நீங்க 8 மணி நேரத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சா அது சரியான நேரத்துக்கு அடிக்குதுன்னா அதுக்குள்ள இருக்கிற துல்லியமான கணித வழிமுறைகள் தான் காரணம். சரி, எந்திரிச்சாச்சு. அடுத்து கிச்சனுக்கு போறோம். 1 கப் காபி, 2 ஸ்பூன் சர்க்கரை. இந்த 1 கப் 2 ஸ்பூன் எல்லாமே என்ன? அளவுகள், அதாவது கணிதம். 4 பேருக்கு தோசை சுடணும்னா எவ்வளவு மாவு எடுக்கணும்? சாம்பாருக்கு எவ்வளவு பருப்பு, எவ்வளவு உப்பு போடணும்? ஒரு கேக் செய்ய 250 கிராம் மைதா, 150 கிராம் சர்க்கரை, 180 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் பேக் பண்ணணும்னு ஒரு ரெசிபி சொல்றது எல்லாமே மேத்ஸ் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் கேக் சொதப்பிடும். நம்ம வாழ்க்கை மாதிரி தான். நம்ம அன்றாட வாழ்க்கையே கணிதத்தை எவ்வளவு சார்ந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா பணம்னு வந்துட்டா கணிதம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. முதல்ல நம்ம வீட்டு பட்ஜெட். மாசம் சம்பளம் வருது. வாடகை, கரண்ட் பில், மளிகை, பெட்ரோல், பிள்ளைகளோட படிப்பு செலவுன்னு ஒரு லிஸ்ட் போடுறோம் இல்லையா? வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவுன்னு கணக்கு பார்த்து மிச்சத்தை சேமிக்கிறோம். இந்த சிம்பிள் கூட்டல் கழித்தல் கணக்கு தான் ஒரு குடும்பத்தோட நிதி ஆரோக்கியத்துக்கே அடிப்படை. இந்த பட்ஜெட் இல்லைன்னா என்ன ஆகும்? மாச கடைசியில காசு இல்லாம கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த சிம்பிள் ரொம்பவே அவசியம். சரி, அடுத்த லெவலுக்கு போவோம். பேங்க். நம்ம பணத்தை எங்க சேஃபா வைக்கிறோம்? பேங்க்ல. பேங்க் எப்படி இயங்குது? முழுக்க மேத் அடிப்படையில தான். நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுற பணத்துக்கு பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருது. இந்த வட்டியை எப்படி கால்குலேட் பண்றாங்க? அதுக்குன்னு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? அது இங்க தான் யூஸ் ஆகுது. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியை உலகத்தோட 8வது அதிசயம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா காலப்போக்குல உங்க பணத்தை பன்மடங்கு பெருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மேத்தமேட்டிக்கல் டூல் அது. இப்போ கடன் பக்கம் வருவோம். நம்ம வீடு கட்ட, கார் வாங்க, பிசினஸ் தொடங்கன்னு பல தேவைகளுக்கு லோன் வாங்குறோம். பேங்க் நமக்கு எப்படி லோன் கொடுக்குது? நம்ம இன்கம்மை கணக்கிட்டு மாசம் நம்மால எவ்வளவு இஎம்ஐ, அதாவது மாதாந்திர தவணை கட்ட முடியும்னு ஒரு கணக்கு போடுவாங்க. அந்த இஎம்ஐக்குள்ள அசல், வட்டி, காலம்னு பல விஷயங்கள் அடங்கிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு. நாம லோன் வாங்குறதுக்கு முன்னாடி 2-3 பேங்க்ல வட்டி விகிதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கறோம் இல்லையா? அந்த கம்பேரிசனே ஒரு விதமான மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் தான். நம்பர்ஸ் இல்லாமல் கம்பேரிசன் இல்லை, கம்பேரிசன் இல்லாமல் டிசிஷன் இல்லை. இந்த லைன் ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ்க்கு 100% பொருந்தும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸான மேத்தமேட்டிக்கல் மாடல்கள் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தான் இயங்குது. ஒரு கம்பெனியோட growth எப்படி இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு கணிக்க ப்ராபபிலிட்டி, ரிஸ்க் அசஸ்மெண்ட் போன்ற ஹை லெவல் மேத்தமேட்டிக்கல் தியரிஸ் பயன்படுது. ஒரு நாட்டோட இக்கானமி எப்படி இருக்குன்னு சொல்ற ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் ரேட், இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவால ஆன மேத்தமேட்டிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தான். சுருக்கமா சொல்லணும்னா கணிதம் இல்லாம பணம் இருக்கலாம், ஆனா அந்த பணத்தை மேனேஜ் பண்ணவோ, பெருக்கவோ, பாதுகாக்கவோ முடியாது.
மேத் இல்லனா பணம் இருக்குமே தவிர அதை மேனேஜ் செய்யும் கிளாரிட்டி இருக்காது. கணித அறிவு தான் உங்களை ஒரு ஸ்மார்ட்டான கன்சியூமரா, ஒரு திறமையான இன்வெஸ்டரா மாத்துது. அது உங்களை கடன்ல இருந்து காப்பாத்தி உங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு வழிவகுக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கை பணம்னு 2 ஏரியாஸ்ல மேத்தோட இம்பாக்டை பார்த்தோம். இப்போ நம்ம கையில தினமும் இருக்கிற இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்க காரணமான உங்க ஸ்மார்ட் போன், இதுக்குள்ள எவ்வளவு மேத் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க போனை அன்லாக் பண்றதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க போடுற பேட்டர்ன் ஒரு ஜியோமெட்ரி, உங்க பாஸ்வேர்ட் எண்கள் மற்றும் எழுத்துக்களோட ஒரு பெர்முட்டேஷன், உங்க ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் ஐடி வச்சு அன்லாக் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி உங்க கைரேகையோட கர்வ்ஸையும், உங்க முகத்துல 2 கண்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், மூக்கோட லென்த்னு பல மெஷர்மெண்ட்ஸை கணக்கிட்டு அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலா சேவ் பண்ணி வச்சு ஒவ்வொரு முறையும் செக் பண்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்கரிதம் வேலை செய்யுது. அல்கரிதம், இந்த வார்த்தையை இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம். அல்கரிதம்னா என்ன? ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இது மேத்தோட ஒரு பிரான்ச் தான். உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப், ஒவ்வொரு கேம் எல்லாமே அல்கரிதம்ஸால ஆனதுதான். சுருக்கமா சொன்னா டெக்னாலஜியின் விசிபிள் ஃபேஸ்க்கு பின்னால் இருக்கும் இன்விசிபிள் என்ஜின் தான் மேத். இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ். இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா உடனே மேப் ஆன் பண்றீங்க. அது பல வழிகளை காட்டி இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ரூட், இதுல 15 நிமிஷம் ஆகும், இங்க டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தியா இருக்குன்னு ரொம்ப துல்லியமா சொல்லுது இல்லையா? அது எப்படி? இதுக்கு பின்னாடி கிராஃப் தியரின்னு ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் ஃபீல்டு இருக்கு. நீங்க இருக்கிற இடம், போக வேண்டிய இடம், அதுக்கு நடுவுல இருக்கிற ஆயிரக்கணக்கான சாலைகள், இது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸா மாத்தி லட்சக்கணக்கான வழிகள்ல இருந்து நொடி பொழுதுல பெஸ்ட் ரூட்டை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுது. நீங்க யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, இன்டர்நெட்ல இருந்து அவ்வளோ பெரிய ஃபைல் எப்படி உங்க போனுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா வருது? இங்கதான் டேட்டா கம்ப்ரெஷன் அப்படிங்கிற மேத் டெக்னிக் உதவுது. ஒரு பெரிய வீடியோ ஃபைல்ல இருக்கிற தேவையில்லாத டேட்டாவை நீக்கி அதோட சைஸை குறைச்சு அனுப்புறாங்க. உங்க போனுக்கு வந்ததும் அது மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகி முழு வீடியோவா தெரியுது. நீங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ், நீங்க பண்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாம் எப்படி சேஃபா இருக்கு? அதுக்கு காரணம் கிரிப்டோகிராஃபி. இது பிரைம் நம்பர்ஸ் போன்ற மிக காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணது. உங்க இன்ஃபர்மேஷனை யாருமே படிக்க முடியாத ஒரு மேத்தமெட்டிக்கல் பசிலா மாத்தி அனுப்புது. இப்படி நாம பயன்படுத்துற ஒவ்வொரு டிஜிட்டல் டிவைஸும், ஒவ்வொரு சாஃப்ட்வேரும், சோஷியல் மீடியா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் மேத்துங்கிற ஃபவுண்டேஷன் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. கணிதம் இல்லாம இன்னைக்கு நாம என்ஜாய் பண்ற இந்த டிஜிட்டல் வேர்ல்டே இல்லை. நாம இவ்வளோ நேரம் பேசின டெக்னாலஜி வளர்ந்ததே அதுக்கு பேஸா இருக்கிற சயின்ஸால தான். அந்த சயின்ஸோட லாங்குவேஜ் எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம சொல்லலாம், அது மேத் தான். கலீலியோ சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் கணிதம்ங்கிற மொழியால எழுதப்பட்டிருக்கு. அஸ்ட்ரானமி எடுத்துக்கும். பிளானட்ஸ் எப்படி சூரியனை சுத்தி வருது, எக்லிப்ஸ் எப்போ வரும், ஒரு வால் நட்சத்திரம் மறுபடியும் எப்போ பூமிக்கு பக்கத்துல வரும்னு எப்படி நம்மளால 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நியூட்டனோட கிராவிட்டி லா, கெப்லரோட பிளானட்டரி மோஷன் லா எல்லாமே மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம யூனிவர்ஸோட இயக்கத்தையே புரிஞ்சுக்க முடியுது. பிசிக்ஸ்ல மேத் இல்லாம ஒரு தியரியையும் விளக்க முடியாது. ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் E = mc வர்க்கம் ஈக்குவேஷன் நியூக்ளியர் எனர்ஜிக்கு அடித்தளமா அமைஞ்சது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸோட விசித்திரமான உலகத்தை விவரிக்க ப்ராபபிலிட்டி மற்றும் காம்ப்ளெக்ஸான மேத்தை பயன்படுத்துது. சரி, நம்மளை சுத்தி இருக்கிற பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்குது? இங்கதான் என்ஜினியரிங் உள்ள வருது. ஒரு பாலம் கட்டணும்னா அது எவ்வளோ வெயிட் தாங்கணும், காத்து எர்த் குவேக் வந்தா எப்படி உறுதியா நிக்கணும்னு சிவில் இன்ஜினியர்ஸ் துல்லியமா கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க பயன்படுத்துற டூல்ஸ் தான் கால்குலஸ், ட்ரைகோனாமெட்ரி, ஜியோமெட்ரி. ஸ்கூல்ல படிச்ச சைன், கோஸ், டான் எங்க தான் யூஸ் ஆகுதுன்னு நம்ம கேட்போம்ல. இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸை டிசைன் பண்ணதான் அந்த ட்ரிகனாமெட்ரி ரொம்ப அவசியம். ஒரு ஃப்ளைட் எப்படி பறக்குது, ஒரு ராக்கெட் எப்படி விண்வெளிக்கு போகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரோடைட்டாமிக்ஸ் முழுக்க முழுக்க காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸால ஆனது. மெடிக்கல் ஃபீல்டில் கூட மேத்தோட பங்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நோய் கண்டுபிடிக்க பயன்படுத்துகிற சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவிகள் உடலை பல ஆங்கிள்ஸ்ல படம் பிடிச்சு அந்த பிக்சர்ஸை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு 3D இமேஜை உருவாக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி வேலை செய்யறது பவர்ஃபுல்லான மேத் அல்காரிதம்ஸ் தான். ஒரு மருந்தோட டோசேஜ், அதாவது எவ்வளவு மருந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு எப்படி டிசைட் பண்றாங்க? அது அந்த நபரோட வயது, எடை, நோயோட தீவிரம்னு
பல ஃபேக்டர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணப்படுற ஒரு மேத்தமேட்டிக்கல் டிசிஷன். ஒரு பேண்டமிக் எப்படி பரவுதுன்னு கணிக்கவும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பிளான் பண்ணவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் தான் பயன்படுது. இப்படி சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங்கோட ஒவ்வொரு பிரான்ச்லையும் நானோ டெக்னாலஜி முதல் பயோடெக்னாலஜி வர மேத் ஒரு தவிர்க்க முடியாத டூல் தான் இருக்கு. அது இல்லாம சயின்ஸ் வெறும் கெஸ் ஆகவும் இன்ஜினியரிங் வெறும் இமேஜினேஷனாகவும் தான் இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த முதல் கேள்விக்கே வருவோம். கணிதமே இல்லாத ஒரு உலகம் அது பீஸ்ஃபுல்லா சிம்பிளா இருக்குமா? நிச்சயமா இல்லை. அது ஒரு கேஆட்டிக்கான, அன்பிரடிக்டபிள், இன்எஃபிஷியன்ட், ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு உலகமா இருக்கும். நேரம் தெரியாத, விலைவாசி இல்லாத, தூரம் புரியாத, டெக்னாலஜி இல்லாத ஒரு ஸ்டோன் ஏஜ் உலகமா இருக்கும். நம்மில் பலர் கணிதத்தை ஒரு சப்ஜெக்டா எக்ஸாம்ல பாஸ் பண்ண வேண்டிய ஒன்னா மட்டுமே பார்க்குறோம். ஆனா உண்மை அதுவல்ல. கணிதம் என்பது எண்களையும் ஃபார்முலாவையும் மனப்பாடம் செய்யறது இல்லை. அது ஒரு திங்கிங் ப்ராசஸ். லாஜிக்கலா யோசிக்கவும் ப்ராப்ளம்ஸை அனலைஸ் பண்ணி சொல்யூஷன் காணவும் அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த வீடியோவோட நோக்கமே மேத் மேல இருக்கிற பயத்தையோ வெறுப்பையோ போக்குறது தான். அதை நம்ம வாழ்க்கையோட ஒரு பார்ட்டா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நண்பனா பார்க்க வைக்கிறது தான். நீங்க காலையில போடுற காஃபில இருந்து ராத்திரி பார்க்குற ஸ்டார்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கணிதம் ஒளிஞ்சிருக்கு. அது நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குது, சேஃப் ஆக்குது, மீனிங்ஃபுல் ஆக்குது. சுருக்கமா சொன்னா கணிதம்ங்கிறது கிளாஸ் ரூம் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அது வாழ்க்கையோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாம எல்லாரும் நமக்கு தெரியாமலேயே தினமும் மேத்தை யூஸ் பண்ணும் மேத்தமேட்டிக்கன்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு மேத்தோட இன்னொரு பக்கத்தை, அதோட உண்மையான அழகையும் இம்பார்ட்டன்ஸையும் காட்டியிருக்கோன்னு நம்புறேன். கணிதத்தை நீங்க அறியாம எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தோன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியோட, குறிப்பா மேத்னா கஷ்டம்னு நினைக்கிறவங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சயின்ஸ், டெக்னாலஜி வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.